நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நான் உங்கள் ஆர்ஜே காமாட்சி. நான் உங்கள் ஆர்ஜே PL காவேரி மணியன். இன்னைக்கு சமூக நீதியின் முக்கியத்துவத்தை பற்றி நாங்க பேச போறோம். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பின் அடிப்படையில் உலகின் அனைத்து உயிர்களும் சமம். அவர்கள் செய்கின்ற செயல்களின் அடிப்படையிலேயே அவர்கள் வேறுபடுகிறார்கள் என்றார் நம் வள்ளுவ பெருந்தகை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என கணியன் பூங்குன்றனார் உரைத்தார். இப்படி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே சமூக நீதியை உலகிற்கு ஓங்கி ஒலித்த சமூகம் நம் தமிழ் சமூகம். என் கால்கள் பயணிக்கும் தேசங்கள் எல்லாம் என் தேசம், அங்கே இருப்பவர்கள் எல்லோரும் என் சகோதரர்கள் என்றார் சேக்குவேரா. நாம் வளர்ந்த சமூகத்தை விட நெறிமுறையாக மாறுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் பொறுப்பு. ஒட்டுமொத்தமாக நாம் ஒருவரை ஒருவர் முழு மனிதனாக பார்க்கும்போது நீதி உள்ளது. வாய்ப்பின் சமத்துவம் என்பது சமூக நீதியின் சாரம். சமூக நீதி இல்லாத சுதந்திரம் என்பது முழுமை இல்லாதது. ஆமா காமாட்சி, ஒவ்வொரு வருஷமும் February 20 உலக சமூக நீதி நாளா நம்ம நாட்டில் மட்டும் இல்லாம உலக நாடுகள்ல கொண்டாடிக்கிட்டு வராங்க. இந்த நாள்ல வறுமையை போக்கவும், வேலையின்மை பிரச்சனைகளை கையாளவும் மற்றும் பாலின ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யவும் இந்நாள் சமூக நீதி நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஆமாம் காவேரி மணியன், February 20 உலக சமூக நீதி தினம். இந்த தினத்தை பத்தி நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில நம்ம கூட பேசுறதற்காக மதுரையை சார்ந்த பொறியாளர் தோழர் நாகேந்திரன் அவர்கள் இணைகிறார். வாங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம். நம்ம எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்று February 20 உலக சமூக நீதி தினம். இந்த தினத்தை பற்றி நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் கருத்துக்களை பகிர்வதற்காக மதுரையை சார்ந்த பொறியாளர் நாகேந்திரன் இணைகிறார். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் நாகேந்திரன், மதுரையை சார்ந்தவன், ஓர் பொறியாளர். February 20 உலக சமூக நீதி நாள். இந்த சமூகம் என்பது ஏற்றத்தாழ்வுகளின் முழு அங்கமாக விளங்குகின்றது. இதனால் ஒடுக்கப்பட்டோரே மிகவும் அதிகமாக பாதிப்படைகின்றனர். இன்று நேற்றல்ல, காலங்காலமாக இந்த அவல நிலை நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. இது மனித சமூகத்திற்கு விடுக்கப்பட்ட சவால், மிகவும் கவலையளிக்கக்கூடியது. சமத்துவத்திற்கும் சகோதரத்துவத்திற்கும் தடையாக இருக்கும் காரணங்களை பலவாறு கூறினாலும் அதில் இனம், நிறம், மதம், ஜாதி, பாலியல் பாகுபாடு, பொருளாதாரத்தில் உயர்வு தாழ்வுகளை உள்ளடக்கிய சமூகத்தில்தான் நாம் எல்லோரும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சமத்துவமின்மை நவீன வடிவத்தில் புதிய பரிணாமம் பெற்றுக்கொண்டே உள்ளது. இந்த வேறுபாடுகளை களைய பாலினம், வயது, இனம், மதம், நிறம், சாதி மற்றும் கலாச்சார ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக ஏற்படும் இயலாமையால் மக்களில் ஒரு சாரார் எதிர்கொள்ளும் தடைகளை அகற்றுவதன் மூலம் சமூக நீதி கோட்பாட்டில் இவ்வுலகம் முன்னேற முடியும் என்பதை கருத்தில் கொண்டு ஐநா பொதுச்சபை 2007 நவம்பர் 26 தனது 63வது அமர்வில் February 20 சமூக நீதிக்கான நாளாக அனுசரிக்க முடிவெடுத்து அது ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. உலகளாவிய அளவில் ஆதிகாலம் தொட்டே இந்த வேறுபாடுகள் அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்பட்டு கொண்டே வந்திருக்கின்றது. நிறவேற்றுமையால் தென்னாப்பிரிக்காவில் ஒரு ரயில் பயணத்தில் ஓர் மனிதன் நிறத்தின் பெயரால் அவமானப்படுத்தப்படுகின்றார். அம்மனிதன் பின்னாளில் மகாத்மாவும் ஆனார். காந்தியின் போராட்ட குணத்தை அந்த நிகழ்வுதானே அதிகரித்தது. அவரை தொடர்ந்து அவர் போராடிய அறவழியில் நெல்சன் மண்டேலாவும் அமெரிக்காவில் மார்ட்டின் லூதர் கிங்கும் சென்ற நூற்றாண்டில் சமூக நீதிக்கான போராட்டங்களை முன்னெடுத்த மாபெரும் தலைவர்கள். அதில் அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள். உலகம் சமத்துவத்துக்காக போராடிய பல்வேறு தலைவர்களை கொண்டிருந்தாலும் நம் தமிழ் சமூகம் தனி மனிதனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அளித்திடுவோம், யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அரிது அரிது மனிதராய் பிறத்தல் அரிது என்று சங்ககாலம் முதலே நம்மை சத்தமாக சமத்துவத்தையும் சமூக நீதியையும் முணுமுணுக்க வைத்துக் கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தில் தந்தை பெரியாரை விடுத்து எந்த ஒரு சமூக கருத்துக்களையும் சொல்லிவிட முடியாது. சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் பெண் ஏன் அடிமையானால் என கேள்வி கேட்டு அதற்கான பதிலையும் தந்து பெண்களின் விடுதலையை ஏற்றம் காண வைத்தவர். அவரின் போராட்ட குரல் இன்றளவும் தமிழகத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. இந்த சமத்துவமின்மை எப்படி உருவாகி இருக்கலாம் என்ற கேள்விக்கு பின்னால் சென்றால் அவை மனிதனை அடிமைப்படுத்துவதற்காகவும்
சமூகத்தை கட்டி போடுவதற்காகவும் உருவாக்கப்பட்டது என்பது ஒரு வகையான சோர்வான பார்வை. சரியாக சொல்லப்போனால் இந்த ஏற்றத்தாழ்வுகளை மக்களின் கண்மூடித்தனமான மூட பழக்க வழக்கங்களின் வாயிலாகவோ அல்லது ஏதாவது சில நம்பிக்கைகளின் வாயிலாகவோ நிலைநிறுத்த முயல்வதால் தோன்றியிருக்கலாம் என்பதுதான் அதிக விழிப்புணர்வு கொண்ட பார்வையாக இருக்கவும் முடியும். இவைகளை களைவதற்கு ஏதோ ஒரு வகையில் புறக்கணிக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டோரும் உலகத்தின் வீதிகளில் போராடுகின்ற அதே வேளையில் அனைவருக்குமான கல்வி அனைத்து வகையிலும் தரம் உயர்த்திட்டு வழங்கப்பட்டால் இந்த சமூகம் மேம்படும். அந்த படிப்பினைகள் மூலம் வருங்கால இளம் தலைமுறைகளுக்கு சமத்துவத்தை கடத்த முடியும் என்பதுதான் கடைசி நம்பிக்கை. ஆகச்சிறந்த கல்வியின் மூலம்தான் நல்ல சமூகத்தை கட்ட முடியும், நல்ல ஒழுக்கத்தை கொண்டு வர முடியும், நல்ல மனிதர்களை உருவாக்க முடியும். தனி மனிதன் உயர்வான், நாடும் வளம் பெறும், சமூக நீதி வானளாவ எட்டும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நேயர்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. சமூக நீதி நாளை பற்றி பொறியாளர் தோழர் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப அருமையா பேசினாங்க காமாட்சி. ஆமா காவேரிமணியன், இன்னைக்கு நம்ம வானொலியில உலக சமூக நீதி தினத்தை பற்றி பகிர்ந்து கொண்ட நம் தோழர் நாகேந்திரன் அவர்களுக்கு நன்றிகள். சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம், மானுடப்பற்று, மனிதாபிமானம் ஆகிய எல்லாமுமே நம்முடைய எண்ண ஓட்டமாக அமைய வேண்டும். சமூக நீதியையே அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைய நமது பயணம் தொடர இந்நாளில் உறுதியேற்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் சந்திப்போம்.